ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பில் ஊழிய குடும்பங்கள் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளை காணும்படியாய் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஈவாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் புதிய நாளிலும் தேவன் கொடுத்த புதிய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உனக்கு விரோதமாக இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை உனக்கு விரோதமாக. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 17வது இறை வார்த்தை வீதமாய் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லா நாவையும் எந்த நாவையும் கர்த்தராமே உன்னை கொண்டு குற்றப்படுத்தும்படியாய் நடத்துவார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. உருவாக்கப்படும், படாது என்று சொல்லவில்லை, படலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் குடியிருப்புக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், நல்வாழ்வு சுகவாழ்வு துளிர்ப்பதற்கு விரோதமாய், ஏதோ மந்திரத்தின் மூலமாய், பிள்ளி சூன்யத்தின் மூலமாய், மனிதர்கள் மூலமாய் எழும்பலாம். எழும்பினாலும் கர்த்ததாமே அதை வாய்க்காதை போக பண்ணுவா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்தது ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காதை போக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவர் இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது. அது என்னால் உண்டான நீதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் அவரது மூலமாய், அவரது விசேஷித்த இரத்தத்தின் மூலமாய், அவருடைய நாமத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்துவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவுகளும் கட்டப்படும். எல்லா மந்திர பிள்ளிசூன்ய ஆவிகளும் வாய்க்காதே போகும். எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பினார்கள். கோராக்கின் கூட்டம் எழும்பினது. எனக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம். ஆனால் அதை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வருவோம் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்துக்குள் மறைந்து கொள்வோம் என்று சொன்னால், யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்வதில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு முன்னதாய் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் காலை வேளை எழுந்து தேவனுக்கு முன்னதாய் உங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள். யோபு பக்தன் அதைத்தான் செய்தார். தன் குடும்பம் முழுவதையும், தன் மனைவி பிள்ளைகள் முழுவதையும் அந்த பலிபீடத்திற்கு முன்னதாய் நின்று ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கிரிகளை கர்த்தர் இன்றைக்கு அளிக்கப் போகிறார். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் குணமளிக்கும் உபவாச ஜெபத்திற்கு ஒரு குடும்பம் வருவார்கள். அவர்கள் இந்த பிள்ளி சூன்ய ஆவினால் கட்டப்பட்டு தன் பிள்ளைக்கு நல்ல ஒரு காரியத்தை நடக்க விடாதபடி, வேலை கிடைக்க விடாதபடி, திருமண காரியங்களிலே நடக்க விடாதபடி பயங்கரமான கட்டுகள் நிறைந்த குடும்பமாக இருந்தது அது. கடந்த சில ஆண்டுகளாய் வந்தார்கள். எனக்கு கண்ணீரோடு பிரார்த்தித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். கர்த்தரோ அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து அவர்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கிரிகளையும் அழிக்கும்படியாய் செய்து கர்த்தர் அவர்களை துடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாய் வந்து நிற்போம் என்று சொன்னால் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போவதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்கள் காணும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த ஆயுதமானது எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் அது ஒருவேளை உங்கள் பதவிக்கு விரோதமாய், உங்கள் உயர்வுக்கு விரோதமாக இருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில நல்வாழ்வு சுகவாழ்வு துளிர்ப்பதுக்கு விரோதமாக இருக்கலாம். எதுவானாலும் அதை வாய்க்காதே போக செய்து மாத்திரமல்லாமல் நீங்கள் அதை குற்றப்படுத்தும்படியா தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தர் சொல்கிறார், அது என்னால் உண்டான நீதியாக இருக்கு. அது கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்ட தகப்பனே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே, உடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாகிற எல்லா கிரிகளையும், மாந்திர பிள்ளி சூன்ய ஆவிகளின் கிரிகள், எல்லா மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக.
அற்புதம் செய்து மகிழ பண்ணும். தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.